வணக்கம்ங்க. நம்ம ஈரோடு மணிகண்டன் பேசுகிறோம். அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். படிக்கும் குழந்தைங்களுக்கு விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மழை சேறு சகதின்னு அதிகமாக இருக்குது. மாடு நிலவரமும் கொஞ்சம் முன்னப்பண்ணதாக இருக்குது. நல்ல மாடுக வந்து பெரிய பெரிய மாடுக இருந்துச்சு, அளவான மாடுக கம்மியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு 10-12 மாடு எடுத்தோம். அதை நடுத்தரமான மாடு தான் எடுத்தோம். எல்லாம் சேர்த்து சகதியில் இன்றைக்கி எல்லாம் மாடு எடுக்கிறக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நல்ல மாடுகள்லாம் கூட கொஞ்சம் மழை ஏற்றலாம் கொஞ்சம் சோடெல்லாம் தெரிஞ்சதுனால கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. இன்றைக்கி நடந்து மாடு எடுக்கிறக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி சந்தை நிலவரம் சுமார் தாங்க. இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு பார்த்தீங்களா தீபாவளினால எல்லாம் கொஞ்சம் முன்ன பண்ணால் விலை கம்மியாகவும் கிடைக்கும், மாடுகளும் கம்மியாக வரும், வியாபாரிகளும் கம்மியாக வருவாங்க. அது பிரகாரம் போயிட்டு இருக்குது. வரப்போகிற வாரங்களில் மாடு எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தா தான் தெரியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி கிட்ட வந்துருச்சு, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்லா வரக்காட்டி எல்லாம் செலவுகள் அதிகமாக இருக்கிறனால மக்களும் வந்து எல்லாம் ஓரளவுக்கு மாடு எடுக்க சில பேர் வராங்க, சில பேர் வர மாட்டேங்கிறாங்க. நோம்பி செலவு பார்க்குறனால எல்லாம் வராமல் இருக்காங்க. மாடுகளும் முன்னப்பண்ண வருது போகுது. கொஞ்சம் நிலவரம் இந்த நோம்பி முடியும் கொஞ்சம் முன்னப்பண்ண தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் மாடு நிலவரமெல்லாம் இன்னும் நல்லா ஜோராக இருக்குது. தீபாவளி முடிஞ்சால் இன்னும் நல்லா மாடு வியாபாரம் நல்லா நடக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளக்குறிச்சிக்காரரு இப்போ நம்ம 2-3 வாரமாக நம்மகிட்ட மாடு வாங்க வந்தார். விலைக்கு கொஞ்சம் அமையல. அதனால் இப்போ இந்த மாடு இன்னைக்கு காலையில் இப்போ தான் காலையில் தான் கன்று போட்டது. இப்போ கண்ணுக்குட்டிக்கு பாதுகாக்கிறதுக்காக கொஞ்சம் பாயறக்கு வருது நம்மக்கிட்ட. மற்றபடி மாடெல்லாம் நல்ல மாடு தான். இது எவ்வளோக்கு வாங்குச்சு? 60,000க்கு வாங்குச்சுங்க. 68,000 சொன்னாங்க. வேலை புது வியாபாரிகிட்ட குறைச்சி வாங்க முடியல, அதனால் 60,000க்கு வாங்குச்சுங்க. பொட்டைக்கண்ணு இளங்கன்று மாடு காலையில் தான் போட்டு நஞ்சு இன்னும் போடலன்னு நினைக்கிறேன். எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும்? இது ஒரு 15 லிட்டர் பக்கம் கிட்ட வருங்க. எத்தனாவது? இது 2 இல்லை 3 இருக்கும். கொஞ்சம் பராமரிப்பு பார்த்தா கொஞ்சம் மாடு இதாக தெரியுது. மேக்ஸிமம் 2 இல்லை 3 இருக்கும். நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் இருக்கோம். இது உங்களுக்கு மாடு யார் வாங்கி தந்தாங்க? ஈரோடு மணிகண்டன் அவர் தான் வாங்கி தந்துருக்காங்க. என்ன விலையில வாங்கி தந்தாரு? 60 ரூபாய்ங்கண்ணா. 60 ரூபா. என்ன பட்ஜெட்டில் நீங்கள் வந்தீங்க? ஒரு 50-55க்குள்ளே பார்த்தேன். மாடு நல்லா இருக்கு அப்படின்ட்டு 60 ரூபா. உங்களுக்கு திருப்திங்களா? திருப்தி. உங்களுக்கு பிடிச்ச மாடு தான் வாங்கியிருக்கீங்களா? பிடிச்ச மாடு. வீட்டில் பண்ண ஆல்ரெடி வச்சிருக்கீங்களா? இல்லை, வீட்டுக்காக தான் வாங்கிட்டோம். பண்ண எதுவும் வைக்கல, வீட்டுக்காக வாங்கிட்டோம். வீட்டுக்காக பாலுக்காக வாங்கியிருக்கீங்க. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க? 15 சொல்லியிருக்காங்க. 15 ஒரு நாளைக்கு. ஈரோடு மணிகண்டன் அவர் உங்களுக்கு எப்படி தெரியுங்க? யூடியூப் சேனல் மூலமாக பார்த்துருக்கேன். யூடியூப் சேனலில். சரி சரிங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாருங்களா? பண்ணாருங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க? நைட்டு 2:30 மணிக்கு வந்தோம். நைட் 2:30 மணிக்கு வந்தீங்க. எத்தனை மணிக்கு மாடு பிடிச்சிங்க? 4 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம். 4 மணிக்கெல்லாம் பிடிச்சிட்டிங்க.